நாசா இது வரைக்கும் பண்ணாத ஒரு புது சாதனையை பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களோட மிஷனான நாசா டாட் மிஷன். அதை பத்தி டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். 24 நவம்பர் 2021 ஸ்பேஸுக்கு அவங்க ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டை லான்ச் பண்றாங்க. அது எதுக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம எர்த்துக்கு மேல மோத வர ஆஸ்ட்ராய்டோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ண. ஸோ இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் அது லான்ச் பண்ணதுல இருந்து 10 மாசம் கழிச்சு கரெக்டா 26 செப்டம்பர் 2022 அதோட டார்கெட்டான ஆஸ்ட்ராய்டு மேல கரெக்டா மோதி அதோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணிருச்சு. இப்போ அந்த ஆஸ்ட்ராய்டை பத்தி டீடைலா பார்ப்போம். அந்த ஆஸ்ட்ராய்டுல மொத்தம் 2 இருக்கு. ஒன்று வந்து டிடாமஸ் அண்ட் டிஃபார்மஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டிடாமஸ் தான் பார்த்தீங்கன்னா ஒரு பிளானட் மாதிரி இருக்கும். அண்ட் அந்த டிஃபார்மஸ் பார்த்தீங்கன்னா அதோட மூன் மாதிரி இருக்கும். இப்போ நம்ம மோத போகிறது அந்த டிஃபார்மஸோட தான். அந்த டிஃபார்மஸோட டயாமீட்டர் பார்த்தோம்னா 160 மீட்டர். அண்ட் நம்ம ஸ்பேஸ் கிராஃப்டோட டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1.8 மீட்டர். ஆனால் இதோட வேகம் பார்த்தீங்கன்னா மணிக்கு 23,760 km/h அப்படின்ற வேகத்தில் நம்மளோட ஸ்பேஸ் கிராஃப்ட் அந்த டிஃபார்மஸை ஒரு ஹிட் பண்ணுது. ஹிட் பண்ணதுனால அதோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகி அதோட ஆர்பிட்மே சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இதுல இருந்து நாசா வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டு ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஆஸ்ட்ராய்ட் ஸ்ட்ரைக்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி அதை கால்குலேட் பண்ணி இந்த மாதிரி டிஃபென்ஸ் சிஸ்டமை லான்ச் பண்ணி அதை அழிச்சிருவாங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும். உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க.